ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான சனி வக்ர பயிற்சி பலனை தான் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சினா என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி சனி வக்ர பயிற்சி கிடையாது, சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் பலனாக கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு மெயின் கிரகம் காரணமாக இருக்குன்னா அது சனியை சொல்லலாம். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். சனிக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்வரர் பட்டம் பெற்றவர். அதனால் சனீஸ்வரருடைய சிறப்பு கண்டிப்பாக அனைவருமே தெரிஞ்சுக்கணும். அதுவும் சனியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை கொடுக்கும். அந்த தாக்கங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நவம்பர் 15ஆம் தேதி தடைப்பட்ட எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்க போகுது. காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஒரு குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகுது. ஸோ அந்த ராசி உங்கள் ராசிக்கு இருக்கா அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மேஷ ராசிக்காரங்க இன்று உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வக்ர நிவர்த்தி அடைகிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வக்ரகதியில் கும்ப ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கோடீஸ்வர யோகத்தை தரும். அதை பற்றி மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி நிகழ இருக்குது. அதுக்கு முன்னாடி 12 ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சனி வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு. முன்னதாக கும்பராசியில் வக்ரம் அடைந்த சனி பகவான் கரெக்டாக நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ட்ராவல் செய்ய இருக்கிறாரு. இதுவரையில் தடை தாமதங்களை கொடுத்து வந்த சனி பகவான் இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்க போகிறாரு. வரவேண்டிய பணம் திரும்ப கிடைக்கும், இழந்த அல்லது தவறவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும், தடைகள் தாமதங்கள் விலகும், இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் உண்டாகும். அதில் மேஷராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். மேஷராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. மேஷராசிக்கு லக்னத்திற்கு அதிபதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால எல்லா பலன்களையும் சனி கொடுக்க போகிறாரு. அலுவலகத்தில் உங்களுக்கான பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். இதுவரையில் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் நடக்கும். வெளிநாடு அல்லது வெளியூரில் வேலை கிடைக்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறும். திருமண விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். வீட்டில் கூட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மொத்தத்தில் சனியால் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி சிறப்பாக அமையும். இன்னும் நிறைய சிறப்பாக இருக்குது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர் சனி கொடுக்க போகிறாரு. சனியுடைய இந்த மாற்றமானது தக்க சமயத்தில் உங்களுக்கு நல்லது நடத்த போகுது. உங்கள் கடந்த கால வினை பயன்களுக்கு ஏற்ப நீங்கள் பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் நல்லதை மட்டுமே செய்திருந்தீர்கள் என்று கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பண்ணக்கூடிய எல்லா காரியங்களுமே நல்லதாக முடியும். தீய வினைவுகளுக்கான பலனையும் அனுபவிக்கிற மாதிரி நிலையும் இருக்குது. எனவே இந்த டைம் நீங்கள் தொழில், உத்தியோகம், கல்வி, பொருளாதாரம், உறவுகள் போன்ற உங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்க்க போகிறீங்க, நிறைய அனுபவிக்க போகிறீங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு அதுக்கு தகுந்தவாறு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எப்படி உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்தில் உடனடியான முன்னேற்றம் காண வாய்ப்பு இல்லை என்றாலும் படிப்படியாக வளர்ச்சி இருக்கலாம். பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம். அந்த பணிகளெல்லாம் கவலைப்படாமல் குறித்த காலத்திற்குள் பணிகளை முடிக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். புதிதாக வேலை தேடக்கூடிய உங்களுக்கு சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை வராது. அதன் மூலம் தான் நீங்கள் படிப்படியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர முடியும். அதனால் சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் படிப்படியாக முன்னேறுவது தான் இந்த சமயம் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. திறமைகளை மெயினாக வளர்த்து கொள்ளுங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. வேலை மாற்றம் விரும்புவர்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். வேலை மாற்றுக்கு இந்த நேரம் உகந்த நேரம் அல்ல.
இருந்தாலும் அவசியம் மாற்ற தேடுபவர்கள் உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பதவி பொறுப்புகள் வேலையை கரெக்டாக நிறுவனம் அளிக்கிற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை மற்றும் ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் மெதுவான முன்னேற்றம் என்றாலும் நீங்கள் தடையின்றி முன்னேறலாம். தொழில் செய்பவர்களுக்கு கூட இது சிறந்த டைம் தான். உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா முன்னேற முடியும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். புதிதாக கூட்டு தொழில் தொடங்குறதா இருந்தால் தொடங்கலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். நீங்கள் உங்கள் தொழில் விஷயமாக தொழில் முனைவரை சந்திக்கலாம். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால உத்தியோக தொழிலில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. குடும்ப நபர்களோடு உறவுகளை சரியான முறையில் பராமரிக்கிறது உங்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கும். அவர்களுடைய ஆதரவு கிடைக்காம போகலாம். அவர்களோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எழலாம். இது உங்களுக்கு விரக்தி மற்றும் மனவேதனையை ஏற்படுத்தும். இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக விட்டுவிடுவது நல்லது. ஒளிவு மறைவு இன்றி பேசுவது பாதி பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்துவிடும். உங்கள் பேச்சில் மெயினாக கவனமாக இருக்கணும். உங்கள் காதல் உறவை திருமண உறவாக நீங்கள் மாற்ற நினைக்கலாம். உங்கள் முயற்சிகளில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. சூழ்நிலையை பொறுமையோடு கையாள வேண்டும். சமரச பேச்சுவார்த்தை மூலம் உறவில் மோதல் வராமல் தடுக்கணும். அதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இது காதல் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் திருமணம் ஆகியிருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம். இருந்தாலும் சுமூகமாக பேசி அவற்றை தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணிங்கன்னா தீர்த்து கொள்ளலாம். பரஸ்பர புரிந்துணர்வு மூலம் உறவை வலுப்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு வாழ்க்கை துணையின் கருத்துக்கு மதிப்பளிங்க. அதன் மூலம் உறவில் பிணைப்பானது கூடும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் அணுகுவது நல்லது. இது உங்கள் உறவை வலுப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். இந்த டைம் அமைதியான குடும்ப சூழலுக்கு சாதகமாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் உள்ள குறைகளை பார்க்காம நிறைகளை பாருங்கள். நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு இந்த டைம் திருமண வாழ்க்கைக்கு நன்மையாக முடியும். அதனால் மேஷ ராசிக்காரங்க இந்த மாதிரி திருமண வாழ்க்கைக்காக விட்டு கொடுத்து போங்க. அப்புறம் நிதிநிலை சொல்லப்பட்டிருக்கு. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நீங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க இருக்குது. பண விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பங்கு வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நிதிநிலை இருக்கும். யாருக்கும் பணத்தை கடனாக அளிக்க வேண்டாம். பண விஷயங்களில் லாபம் காண்பதில் தாமதம் ஏற்படும். ஏஜென்ட்கள் அல்லது முகவர்கள் உங்கள் முதலீடு செய்ய சொல்லி வற்புறுத்தலாம். அதன் மூலம் உங்கள் சேமிப்பு கரையலாம். நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். நீங்கள் செலவுகளை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே பட்ஜெட் அமைத்து செயல்படுவது இந்த சனி வக்ர நிவர்த்தியில் நல்லது. பணத்தை அப்போ தான் சேமிக்க முடியும், பார்த்துக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சனி வக்ர நிவர்த்தினால் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு சில சவால்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். எனவே கவலை வேண்டாம். கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் சிறந்து விளங்க முடியும். ஆராய்ச்சி சார்ந்த கல்வி பயிலுவங்க சிறப்பாக செயல்பட முடியும். வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் தொடர் முயற்சிகள் மூலம் வெற்றி பெறலாம். பெற்றோர்களுடைய அன்பு அரவணைப்பு மாணவர்கள் உங்களுக்கு நல்வழிப்படுத்தி வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும். அதனால் இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடலில் சிறிய பாதிப்புகள் இருக்கும். அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். அப்போ தான் அதை உடனுக்குடனே சரி செய்து கொள்ள முடியும். இல்லைனா நிறைய ரிஸ்க்குகள் உங்களுக்கு வரும். ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.